தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் மாநகராட்சிக்கு உட்பட்ட 14வது வார்டு பகுதியில் நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை இடித்து அகற்றும் பணி வட்டாட்சியர் சண்முகம் முன்னிலையில் தொடர்ந்து தற்பொழுது நடைபெற்று வருவதாக கள தகவல்கள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றன. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் மாநகராட்சியில் 14வது வார்டு பகுதியில் இந்த ஆக்கிரமிப்புகளை இடித்து அகற்றும் பணியானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. வட்டாட்சியர் முன்னிலையில் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. களத்திலிருந்து விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கார்த்திகேயன். கூடுதல் விவரங்கள் வழங்கலாம். வணக்கம் கௌதமி. கும்பகோணம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் அதாவது குளங்கள், வாய்க்கால்கள் போன்ற நீர்நிலைகள் பகுதிகளில் ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள கட்டிடங்களை, வீடுகளை அகற்ற வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அதனை அடுத்து கடந்த 12ஆம் தேதியிலிருந்து பொதுப்பணித்துறையினர், மாநகராட்சி அதிகாரிகள் ஆங்காங்கே ஆக்கிரமிப்புகளை அகற்றி வருகின்றனர். இன்று 6வது நாளாக கும்பகோணம் 14வது வார்டு எள்ளுக்குட்டை பகுதியில் உள்ள 28 வீடுகளை கும்பகோணம் வட்டாட்சியர் சண்முகம் முன்னிலையில் மாநகராட்சி அதிகாரிகள் 2 பொக்லின் இயந்திரங்களை கொண்டு பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் இடித்து அப்புறப்படுத்தி வருகின்றனர். இந்த ஆக்கிரமிப்பானது தொடர்ந்து கும்பகோணம் நகரில் இன்னும் பல இடங்களில் ஆக்கிரமிப்புகள் ஆற்றப்படும் என்று அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். கௌதமி, விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.